ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிற காலேஜ் சென்னை லயோலா ஐகேம் இன்ஜினியரிங் காலேஜ் பற்றி தான் பார்க்க இருக்கோம். இந்த காலேஜோட ஒரு சிறப்பு என்னென்னா, லயோலா காலேஜ் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க. அதாவது பார்த்திங்கன்னா நிறையா சினிமா ஆக்டர்ஸ் அப்புறம் வசதியானவங்களை படிக்கிற காலேஜ் சென்னையில் இருக்க லயோலா காலேஜ் தான். இந்த காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, சென்னை சிட்டிக்குள்ளே இருக்குது. அதாவது நுங்கம்பாக்கத்தில் இந்த காலேஜ் ஒரு 100 ஏக்கரா பரப்பளவில் இந்த காலேஜ் அமைஞ்சிருக்கு. அது இல்லாமல் இந்த காலேஜிலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. இந்த காலேஜ் சென்னை சிட்டிக்குள்ளே இருக்கனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா போக்குவரத்து அப்புறம் டைம் பாஸ் இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம இன்றைக்கி இந்த காலேஜில் என்ன பார்க்குறோன்னா, இந்த காலேஜ் டிஎன்இ கவுன்சிலிங்கில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி டிஎன்இ கவுன்சிலிங்கில் நம்ம ஜாயின் பண்ணோம்னா இந்த காலேஜுக்கு தேவைப்படும் கட் ஆஃப் என்னென்ன கோர்ஸ் இருக்குது, இதை பற்றின ஃபுல் வீடியோ தான் பார்க்க இருக்கோம். நீங்கள் தொடர்ந்து நம்ம வீடியோவுக்கு ஆதரவு கொடுங்க. நம்ம சென்னையில் இருக்க காலேஜ் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்க மற்ற காலேஜ் சூப்பர் காலேஜெல்லாம் பற்றி வீடியோ போட இருக்கோம். டிஎன்இ கவுன்சிலிங்கில் செலெக்ஷன் ஆனால் ஹாஸ்டல் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ், மெஸ் ஃபீஸ் எல்லாம் சேர்த்து டோட்டலாக 2 to 2.5 lakhs தான் வரும் உங்களுக்கு. வாங்க நம்ம இப்போ இந்த காலேஜில் என்னென்ன கோர்ஸ் இருக்குது, அதுக்கு தேவைப்படுற கட் ஆஃப் என்னென்னு பார்க்கலாம். இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் வந்து பார்த்திங்கன்னா 1450. இப்போ நம்ம இந்த காலேஜில் என்னென்ன கோர்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், இதோட கவுன்சிலிங் கோட் வந்து சிஎஸ். இதுக்கு தேவைப்படுற கட் ஆஃப் வந்து ஓசிக்கு வந்து 191, பிசிக்கு வந்து 185, பிசிஎம்க்கு வந்து 184, எம்பிசிக்கு வந்து 182, எஸ்சிக்கு வந்து 157, எஸ்சிக்கு வந்து 132. அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், இதோட கவுன்சிலிங் கோட் வந்து பார்த்திங்கன்னா ஈசின்னு வாங்க. ஓசிக்கு வந்து 185, பிசிக்கு வந்து 180, பிசிஎம்க்கு வந்து 182, எம்பிசிக்கு வந்து 177, எஸ்சிக்கு வந்து 150, எஸ்சிஏக்கு வந்து 170. அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், இதோட கவுன்சிலிங் கோட் வந்து இஇன்பாங்க. ஓசிக்கு வந்து 176, பிசிக்கு வந்து 168, பிசிஎம்க்கு வந்து 172, எம்பிசிக்கு வந்து 162, எஸ்சிக்கு வந்து 142, எஸ்சிஏக்கு வந்து 119. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இதோட கவுன்சிலிங் கோட் வந்து பார்த்திங்கன்னா ஐடின்பாங்க. ஓசிக்கு வந்து 187, பிசிக்கு வந்து 183, பிசிஎம்க்கு வந்து 182, எம்பிசிக்கு வந்து 177, எஸ்சிக்கு வந்து 163, எஸ்சிஏக்கு வந்து 164. அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இதோட கவுன்சிலிங் கோட் வந்து எம்இன்பாங்க. ஓசிக்கு வந்து 168, பிசிக்கு வந்து 158, பிசிஎம்க்கு வந்து 162, எம்பிசிக்கு வந்து 162, எஸ்சிக்கு வந்து 133, எஸ்சிஏக்கு வந்து 145. இப்போ நம்ம இந்த காலேஜில் வந்து ஒரு முக்கியமான 5 கோர்ஸ் மட்டும் தான் இன்ஜினியரிங் வச்சுருக்காங்க. இந்த காலேஜ் ஒரு பியூட்டி என்னென்னா, இது வந்து ஆர்ட்ஸ் காலேஜ் தான் மெயின். இந்த காலேஜில் இன்ஜினியரிங்னு பார்த்தீங்கன்னா மெயினான 5 கோர்ஸ் மட்டும் தான் இந்த காலேஜில் இருக்குது. இந்த காலேஜில் உங்களுக்கு டிஎன்இ கவுன்சிலிங்கில் ஜாயின் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா சென்னை சிட்டிக்குள்ளே மெயினில் இருக்குது. அது இல்லாமல் பிளேஸ்மெண்ட்டும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான லைஃப் இந்த காலேஜில் படிச்சிங்கன்னா இருக்கும். தொடர்ந்து நம்ம வீடியோவுக்கு ஆதரவு கொடுங்க. இன்னும் பல காலேஜ் பற்றின வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் ஒளிபரப்பு இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா ஒரு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு மற்றவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ் இல்லைனாலும் மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும். தொடர்ந்து நம்ம வீடியோவுக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி.